சமீபத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது அது தொடர்பாக ஒரு ஆய்வியல் அறிஞர் நிறைய இருப்பாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகத்தை பற்றி இவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த புத்தகம் ரொம்ப பிரபலமான புத்தகம்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த எல்லாரும் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. இதுதான் விஷயம் இங்கே. அப்போ இவங்க கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஆதர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்போ தெரியும். அவர் என்னென்ன புத்தகம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு 2 புத்தகம் நீங்கள் சொல்லி இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு, இந்த புத்தகம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் படிச்சிருந்தா படிச்சிருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லணும். படிக்கலைன்னா, சார் மன்னிக்கணும், நான் படிக்கலை, அந்த புத்தகம் படிக்கணும்னு நினச்சிருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் நான் படிக்கலை அப்படிங்கிறத உடனே நீங்கள் சொல்லிடணும். ஏன் நீங்கள் சொல்லணும்? அடுத்த கொஸ்டின் அவங்க என்ன சொல்லுவாங்க, அதில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான பகுதியை குறிப்பிட்டு இது பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை இதுதான் சொல்லியிருக்க முடியும்னு ஒரு கற்பனை பண்ணி நீங்கள் ஒன்று பேசுவீங்க. அப்போ உங்களுடைய கண் அதை காட்டி கொடுக்கும். நான் படிக்கலை அப்படிங்கிறத, நான் சொல்கிறது பொய் அப்படிங்கிறது, நான் கற்பனையாக இதை பேசுகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுடைய கண் காட்டி கொடுக்கும், உங்களுடைய வார்த்தை காட்டி கொடுக்கும். இதை மட்டும் தயவு செய்து நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது, வெளிப்படைத்தன்மை. படிக்கலைன்னா படிக்கலை அப்படின்னு சொல்லிடணும். மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி படிக்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க தே அப்ரிசியேட் யூ. உங்களுடைய லெவல் கீழே இறங்காமல் அதே நிலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். நேர்முக தேர்வை பொறுத்தளவில் ரொம்ப ஏன் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறதுக்கு நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நேர்முக தேர்வில் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய நிலை கீழே இறங்கி வருவதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. நீங்கள் ஃபுல் ஃபிட்டாக இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுது தான் அவங்க உங்களை தவிர்க்க முடியாத ஒரு தேர்வராக நீங்கள் இங்கே முன்னாடி இருக்கணும். உங்களுடைய பதில் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூறாக டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அந்த டிரான்ஸ்பரன்சி நான் அதுக்கு தான் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன், டிரான்ஸ்பரன்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.